ரைட். அப்ப இந்த முதலான கட்டமைப்புல நான் என்ன சொன்னோம், இதெல்லாம் அமினோ அமிலங்கள்னு சொன்னீங்கன்னா, இந்த அமினோ அமிலங்களுக்கு இடையில ஒரே ஒரு பிணைப்பு மட்டும் காணப்படும். அந்த பிணைப்புக்கு என்ன பேர்? இந்த பிணைப்புக்கு என்ன பேர்? பெப்டைட் பிணைப்பு. பெப்டைட் பிணைப்புகளால் இணைக்கப்பட்டு நேரியதாக ஒழுங்குபடுத்தப்பட்ட அமினோ அமிலங்களின் தனித்துவமான தொடருக்கு தான் பேர் புரதங்களின் முதலான கட்டமைப்பு. இப்ப புரதங்களின் முதலான கட்டமைப்பு தான் இது. புரதங்கள்ல முதலான கட்டமைப்புல கிளைகள் காணப்படுமா? காணப்படாது. இப்ப புரதங்கள்ல ஒருபோதும் கிளைகள் காணப்படாது. சரியா? அப்ப இந்த பெப்டைட் பிணைப்பு எந்த அணுக்களுக்கு இடையில் ஏற்படும்? இந்த கார்பனுக்கும் அமைன் கூடுதலோடு நைதரசனுக்கும் இடையில தான் அந்த பெப்டைட் பிணைப்பு ஏற்படும். இப்ப பெப்டைட் பிணைப்பு தான் இது. ஏன்னா ஓகே, இந்த பெப்டைட் பிணைப்பு எவ்வாறு உருவாயிருக்குன்றது உங்களுக்கு விளங்கும். பெப்டைட் பிணைப்பு, பெப்டைட் பிணைப்பு. அப்ப இரண்டு அமினோ அமிலங்கள் சேர்ந்து உருவானா அதுக்கு பேர் என்ன சொன்னீங்க நீங்க அன்னைக்கு? டைபெப்டைட். சரியா? இரு பெப்டைட். பல அமினோ அமிலங்கள் சேர்ந்து உருவாகிற சந்தர்ப்பத்துல அதுக்கு பேர் சொல்றது பாலிபெப்டைட். சரியா? பாலிபெப்டைட். சரி, பாலிபெப்டைட். அப்ப இது ஒரு பாலிபெப்டைட் செயின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதுல என்ன இருக்கும்? பல அமினோ அமிலங்கள் இருக்கும். பல அமினோ அமிலங்கள் இருக்கும். சரி, ஓகே. அடுத்து நாங்க பார்த்தோம் துணையான கட்டமைப்பு. இந்த துணையான கட்டமைப்புல என்ன இருக்கும்? துணையான கட்டமைப்புல ஹைட்ரஜன் பிணைப்பு புதுசா வரப்போகுது. பெப்டைட் பிணைப்பு ஏற்கனவே இருக்கும். அப்ப இது ஒரு பாலிபெப்டைட் சங்கிலினா என்ன? இது ஒரு பாலிபெப்டைட் சங்கிலினா அன்னைக்கு சொன்ன மாதிரி சரி, இந்த இடத்துல ஒரு கார்பன் அணு இருக்கும். அந்த கார்பன் அணுல ஒரு கார்பன்ல ஆக்சிஜன் இருக்கும். அதே மாதிரி ஒரு நைதரசன் இருக்கணும். அப்போ நைதரசன்ல என்ன இருக்க போகுது? ஒரு ஐதரசன் இருக்கும். இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஐதரசனுக்கும் இடையில ஒரு கவர்ச்சி விசை. அதுக்கு தான் நீங்க என்ன பேர் சொன்னீங்க? ஐதரசன் பிணைப்பு. ஏன்னா அப்ப ஐதரசன் பிணைப்புன்னு வரப்போகுது. அப்ப துணையான கட்டமைப்புல பெப்டைட் பிணைப்புக்கு மேலதிகமாக ஒரு பிணைப்பும் வருது. அந்த பிணைப்புக்கு தான் என்ன பேர் நீங்க சொல்றீங்க? ஐதரசன் பிணைப்பு. ஏன்னா ரைட், ஐதரசன் பிணைப்பு. என்ன நடக்குது பாருங்க, இது ஒரு ஸ்ப்ரிங். என்ன இப்படி இருக்கிற ஒரு ஸ்ப்ரிங்ல ஐதரசன் பிணைப்புகள் வந்து ஐதரசன் பிணைப்புகள் வந்து இந்த ஸ்ப்ரிங் இன்னும் என்ன செய்யப்படும்? நெருக்கப்பட்டால் அந்த ஸ்ப்ரிங் என்னவாகும்? இன்னும் நெருக்கப்படும். இப்படியாகும் தானே? இப்படியா? அப்ப இந்த ஐதரசன் பிணைப்பு எவ்வாறு ஏற்படுது? ஐதரசன் பிணைப்பு எவ்வாறு ஏற்படுதுன்னு சொன்னா நைதரசன் அணுக்களோடு இருக்கிற ஐதரசன் அணுவுக்கும், சரியா, நைதரசன் அணுவோடு இருக்கிற ஐதரசன் அணுவுக்கும் ஆக்சிஜன் அணுக்களுக்கும் இடையில ஏற்படுறதுதான் இந்த ஐதரசன் பிணைப்பு. ஏன்னா மூலக்கூற்று அகக்கவர்ச்சி விசை. மூலக்கூற்று அகக்கவர்ச்சி விசைனா ஒரே ஒரு பாலிபெப்டைட் சங்கிலி தான் இருக்குந்தா. இது ஒரு பாலிபெப்டைட் சங்கிலி தானே. இந்த ஒரு பாலிபெப்டைட் சங்கிலியில உள்ள நைதரசன்ல உள்ள ஐதரசனுக்கும் கார்பனோட இணைஞ்சிருக்கிற ஆக்சிஜனுக்கும் இடையில ஏற்படுற கவர்ச்சி விசை தான் ஐதரசன் பிணைப்பு. அப்ப இந்த ஐதரசன் பிணைப்பு வர்ற நாள் முதலான கட்டமைப்பில் உள்ள அந்த சங்கிலி, முதலான கட்டமைப்பில் உள்ள தனித்த பாலிபெப்டைட் சங்கிலி நல்ல சுருளடையும். ஏற்கனவே உள்ளதை விட அதிக அளவில் சுருளடையும், அதிக அளவில் மடிப்படையும். அதிக அளவில் சுருளடைந்து அதிக அளவில் மடிப்படைந்து உருவாகிற கட்டமைப்பு தான் பேர் துணையான கட்டமைப்பு. ஏன்னா அப்ப துணையான கட்டமைப்பு எவ்வாறு உருவாகுன்ற கேட்டா சொல்லலாம். ஏன்னா முதலான கட்டமைப்புல இருக்கிற பாலிபெப்டைட் சங்கிலி ஒன்று ஐதரசன் பிணைப்பினால நன்கு சுருளடைந்து மடிப்படைந்து உருவாகிற கட்டமைப்பு தான் பேர் சொல்றோம் நம்ம துணையான கட்டமைப்பு. ஏன்னா துணையான கட்டமைப்பு. அப்ப
இந்த இருக்கப்ப அந்த துணையான கட்டமைப்பு. இது முதலான கட்டமைப்பு. நான் சொன்ன மாதிரி இது அந்த துணையான கட்டமைப்பு. துணையான கட்டமைப்புன்றது இது ஒரு அமினோ அமிலம். என்ன இந்த இது இப்படியே என்ன இது அப்படியே ஒரு அமினோ அமிலம். அடுத்து இது அப்படியே இந்த நைதரசன் ஒரு அமினோ அமிலம். இரண்டு அமினோ அமிலங்கள் என்ன பிணைப்பினால் இணைக்கப்படுது? பெப்டைட் பிணைப்பு. அது முதலான கட்டமைப்பு. இந்த நைதரசன்ல உள்ள ஐதரசனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில ஏற்படுற இந்த கவர்ச்சி விசைக்கு தான் என்ன பேர்? ஐதரசன் பிணைப்பு. அப்ப இந்த ஐதரசன் பிணைப்பு உருவானனால முதலான கட்டமைப்பை உடைய அந்த பாலிபெப்டைட் சங்கிலி நன்கு மடிப்படைந்து சுருளடைந்து உருவாகிற ஒரு கட்டமைப்பு தான் இந்த துணையான கட்டமைப்பு. இந்த துணையான கட்டமைப்புல ரெண்டு வகை இருக்குன்னு படிச்சோம். என்ன அந்த ரெண்டு வகை? ஆல்பா ஹீலிக்ஸ், ஆல்பா சுருளி வடிவம். இன்னொன்னு என்ன வடிவம்? பீட்டா பிளேட்டட் ஷீட். பிளேட்டட் ஷீட். ஆல்பா சுருளி வடிவம், பீட்டா மடிப்படைந்த தட்டு வடிவம். பீட்டா மடிப்படைந்த தட்டு வடிவம். அப்ப ஆல்பா ஹீலிக்ஸ் தான் நாங்க உதாரணம் சொன்னோம் அன்னைக்கு. ஏன்னா கெரட்டின் போன்ற புரதங்கள். கெரட்டின்ன்றது எங்க இருக்கும்? எங்களுடைய தலை மயிர்லையும் நகத்திலையும் இருக்கும் சொன்னோம். பீட்டா மடிப்படைந்த தட்டு எங்க இருக்கு? சிலந்திண்ட பட்டுல, பட்டு நார்ல. இந்த அந்த பீட்டா மடிப்படைந்த தட்டு நான் சொன்னேன், பேப்பரை மடிச்ச மாதிரி அவட கட்டமைப்பு. சரிதானே? அப்ப அங்கேயும் ஆக்சிஜனுக்கும் ஐதரசனுக்கும் இடையில ஏற்படுற கவர்ச்சி விசைதான் என்ன பிணைப்பு? ஐதரசன் பிணைப்பு. சரியா? அப்ப முதலான கட்டமைப்புல பெப்டைட் பிணைப்பு மட்டும் இருக்கு. முதலான கட்டமைப்புல பெப்டைட் பிணைப்பு. துணையான கட்டமைப்புல பெப்டைட் பிணைப்பும் ஐதரசன் பிணைப்பும் இருக்கு. நாங்க இப்ப படிக்க போறது என்ன கட்டமைப்பு? டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர். முதலான கட்டமைப்பு படிச்சிட்டோம், துணையான கட்டமைப்பு படிச்சிட்டோம். இப்ப நாங்க படிக்க போறது புடையான கட்டமைப்பு. புடையான. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, ஏற்கனவே அதுல இருக்கிற பிணைப்புகள் என்ன? துணையான கட்டமைப்புல பெப்டைட் பிணைப்பும் ஐதரசன் பிணைப்பு. இந்த ஐதரசன் பிணைப்பு பெப்டைட் பிணைப்புக்கு மேலதிகமாக சில பிணைப்புகள் உருவாக்கப்பட போகுது. என்னன்னா இரு சல்பைட் பிணைப்பு அல்லது இரு கந்தக பிணைப்பு. சரியா? இரு கந்தக பிணைப்பு. அடுத்தது நீர் வெறுப்பு இடைத்தாக்கங்கள். சரி, என்னென்ன பிணைப்பு வருதுன்னு பாருங்க. ஐதரசன் பிணைப்பு வரும், புதுசா ஒரு ஐதரசன் பிணைப்பு வரும். அந்த ஐதரசன் பிணைப்பு நான் எப்படி வருதுன்னு சொல்ல போறேன். இருசல்பைட் பிணைப்பு அதுதான் டைசல்பைட் பிணைப்புன்னு சொல்றது. இருசல்பைட் பிணைப்பு, நீர் வெறுப்புள்ள இடைத்தாக்கங்கள், அதுக்கு இன்னொரு பேர் வந்தர்வாலின் இடைத்தொடர்புகள். அயன் பிணைப்பு. எங்களுக்கு இதுல தெரியாத 3 பிணைப்பு என்ன? இருசல்பைட் பிணைப்பு, அயன் பிணைப்பு, வந்தர்வாலின் இடைத்தொடர்புகள் அல்லது நீர் வெறுப்புள்ள இடைத்தாக்கங்கள். சரியா? இந்த பிணைப்புகள் எவ்வாறு உருவாகுன்றதை நம்ம பார்ப்போம். எவ்வாறு உருவாக போகுதுன்றத பார்ப்போம். அப்ப இந்த துணையான கட்டமைப்பை உடைய பாலிபெப்டைட் சங்கிலி இருக்குதானே? துணையான கட்டமைப்பை உடைய பாலிபெப்டைட் சங்கிலி நன்கு வளையும், ஏற்கனவே உள்ளதை விட வளையும், பரந்தளவில் மடிப்படையும், ஏற்கனவே உள்ளதை விட மடிப்படையும், ஒரு திட்டமான நெருக்கமாக பொதி செய்யப்பட்ட தனித்துவமான தொழிற்படு நிலையில் உள்ள முப்பரிமாண வடிவத்தை எடுக்கும். இப்பதான் 3D ஸ்ட்ரக்சர் வரப்போகுது. சரியா? இப்பதான் 3D ஸ்ட்ரக்சர் வரப்போகுது புரதம் ஒன்றுக்கு. அப்ப இந்த 3D ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு புரதத்துக்கும் தனித்துவமானது. ஆல்பியூமின் ஒரு புரதம் இருக்குன்னு, ஆல்பியூமின் கட்டமைப்பை பார்த்தே சொல்லிடலாம். ஆல்பியூமின் ஒரு புடையான கட்டமைப்பை கொண்ட ஒரு புரதம். சரியா? அதை பார்த்து சொல்லிடலாம், இது ஆல்பியூமின் கட்டமைப்பு. இன்னொரு புரதம் இருக்கு, மயோகுளோபின் இருக்குன்னு வைங்களே. இந்த மயோகுளோபினையும் பார்த்து சொல்லிடலாம், இது மயோகுளோபின் அப்படின்ட்டு.
இந்த மயோகுளோபினுக்கும் இன்னொரு மூலக்கூறும் ஒரே கட்டமைப்பை ஒருபோதும் கொண்டிருக்காது. இப்ப மயோகுளோபினுக்கு தனியா ஒரு கட்டமைப்பு இருக்கும், வேறொரு புரதத்துக்கு தனியா ஒரு கட்டமைப்பு இருக்கும். இரண்டு புடையான கட்டமைப்பை உடைய புரதங்கள் இரண்டு துணையான கட்டமைப்பை கொண்ட புரதங்கள் ஒரே கட்டமைப்பை கொண்டிருக்காது. நான் சொல்ற விளங்குதா உங்களுக்கு? அப்ப இரண்டு புடையான கட்டமைப்பை கொண்ட புரதங்கள், உதாரணம் இந்த அல்பியூமினும் மயோகுளோபினும் ரெண்டும் புடையான கட்டமைப்பு. சரியா? மயோகுளோபின் கட்டமைப்பு இப்படி இருக்குன்னு சொல்லுவோம், அல்பியூமின் கட்டமைப்பு இப்படி இருக்குன்னு சொல்லுவோம். சரி, அப்போ புடையான கட்டமைப்பை புரதம் ஒன்று பெறுதுன்னு சொன்னா, புடையான கட்டமைப்பை புரதம் ஒன்று பெறுதுன்னு சொன்னா அது எப்பொழுதும் ஒரே மாதிரியான கட்டமைப்பாக இருக்காது. இரண்டு புரதங்கள் ஒரே கட்டமைப்பை ஒருபோதும் கொண்டிருக்காது. சயின்டிபிக் நேம் மாதிரிதான். ஏன்னா இரண்டு இனங்களுக்கு ஒரே பேரை வைப்பாங்களா? வச்சிருக்கவே மாட்டாங்க தானே, அது மாதிரி. ரைட்? இப்ப அமினோ அமிலங்கள்ல கட்டமைப்பு எப்படி இருக்கும்னு தெரியும். சிம்பிளா ஒரு அமினோ அமிலம் வரைஞ்சா அது எப்படி இருக்கும். இது கார்பாக்சிலிக் அமில கூட்டம். இந்த கார்பாக்சிலிக் அமில கூட்டத்தோட இணைஞ்சிருக்கிற கார்பன் சமச்சீரற்ற கார்பன் அல்லது அல்பா கார்பன் சொன்னீங்க. இதோட ஒரு மாறி கூட்டம் சேர்ந்துருச்சு, அதான் ஆறுன்னு போட்டீங்க. அதுக்கு கீழே ஒரு ஐதரசன் அணு இருந்துச்சு, அதை எச்னு போட்டீங்க. இந்த பக்கம் இன்னொரு தொழிற்படு கூட்டமான அமைன் கூட்டம் இருந்துச்சு. இது அமினோ அமிலம். புரதங்கள்ன்றது என்னது? அமினோ அமிலங்களினால் ஆன ஒரு பல்பாத்து. என்ன? பெருமூலக்கூறு, பெரிய ஒரு மூலக்கூறு. அமினோ அமிலங்கள் சேர 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 என்ன உருவாகும்? புரதம் உருவாகும். அமினோ அமிலங்கள் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்படும். எவ்வாறு இணைக்கப்படும் கேட்டா பெப்டைட் பிணைப்பு மூலம் இணைக்கப்படும். அமினோ அமிலங்கள் பெப்டைட் பிணைப்பினால் மட்டும் இணைக்கப்பட்டா அந்த கட்டமைப்புக்கு என்ன பேர்? முதலான கட்டமைப்பு. சரியா? இந்த முதலான கட்டமைப்பை கொண்ட புரதங்களுக்கு இடையில ஐதரசன் பிணைப்பு தோற்றுவிக்கப்படுது. ஐதரசன் பிணைப்பு தோற்றுவிக்கப்படுறதுனால இது நன்கு மடிப்படையுது, ஏன்னா நன்கு சுருள் அடையுது. அந்த கட்டமைப்புக்கு என்ன பேர்? துணையான கட்டமைப்பு. அடுத்து துணையான பாலிபெப்டைட் சங்கிலி வளைந்து பரந்தளவில் மடிப்படைந்து திட்டமான நெருக்கமான தனித்துவமான தொழிற்படு நிலையில் உள்ள ஒரு முப்பரிமாண வடிவத்தை எடுக்கும். முப்பரிமாண வடிவம்னா தெரியும், 3D ஸ்ட்ரக்சர் எடுக்கிறனால சில பிணைப்புகளும் உருவாக பார்க்கும். என்ன? புதிதாக ஒரு ஐதரசன் பிணைப்பு, நான் என்னன்னு சொல்லுவேன், இருசல்பைட் பிணைப்பு, அயன் பிணைப்பு, வந்தர்வாலிஸின் இடைத்தொடர்புகள். இதனால புரதத்துக்கு தனித்துவமான ஒரு முப்பரிமாண கட்டமைப்புன்னு வரும். தனித்துவமான ஒரு முப்பரிமாண கட்டமைப்புன்னு வரும். அதுக்கு தான் நீங்க பேர் சொல்லுவீங்க புடையான கட்டமைப்பு. சரியா? அப்ப இந்த பிணைப்புகள்லாம் எங்க ஏற்பட போகுது? இதுதான் நாங்க பார்க்க போறோம். இப்ப இந்த மாறி கூட்டம் ஒன்று இருக்கே, இந்த மாறி கூட்டம் அல்லது பக்கச்சங்கிலின்னு சொல்லுவீங்க. இத மாறி கூட்டம் அல்லது பக்க சங்கிலி. இந்த பக்கச்சங்கிலி. இப்ப கவனிக்கணும், நான் சொன்னேன் ஏற்கனவே இந்த பக்கச்சங்கிலி மாற மாறத்தான் அமினோ அமிலமும் மாறிக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன். இந்த 6 இருந்த இடத்துல இப்படி ஒரு கூட்டம் வரலாம், CH3 ஒரு கூட்டம் வரலாம். 6 இருக்க இடத்துல C2H5 ஒரு கூட்டம் வரலாம். C2H5OH ஒரு கூட்டம் ஒன்று வரலாம். 6 இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு சேர்வை ஏதோ ஒரு கூட்டம் சேரலாம். அதனாலதான் அது மாறி கூட்டம்னு சொல்றோம். அப்ப இந்த 6 இருக்க இடத்துல CH3 சேர்ந்தா அது வேறொரு அமினோ அமிலம். 6 இருக்க இடத்துல C2H5OH சேர்ந்தா அது ஒரு வேற அமினோ அமிலம். 6 இருக்க இடத்துல இந்த XXXXன்ற ஒரு சேர்வை ஒரு கூட்டம் சேர்ந்தா அது வேறொரு அமினோ அமிலம். அப்ப இந்த 6 கூட்டம் மாறி கூட்டம் மாற 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 மாறி கூட்டம் மாற 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 அமினோ அமிலத்தின் இயல்புகள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த உருவானிச்சே பிணைப்பு, இந்த பிணைப்பு இந்த பக்கச்சங்கிலி இருக்கு, இந்த 6 கூட்டம் இருக்கு,
ஆறு கூட்டத்துக்கு இடையில தான் அந்த பிணைப்புகள் உருவாகும். ஆறு கூட்டத்துக்கு இடையில தான் அந்த பிணைப்புகள் உருவாகும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஆறு கூட்டத்துக்கு இடையில தான் அந்த பிணைப்புகள் உருவாக போகுது. எப்படின்னா ஒரு கார்பன், இந்த கார்பன்ல இந்த ஆறு கூட்டம் இருக்கு. இந்த ஆறு கூட்டத்தை நான் என்னன்னு போடுறேன், ஆறு கூட்டத்துக்கு பதிலாக கொஞ்சம் வரேன். இது அப்ப நைதரசனா இருக்கும். இங்க ஒரு ஐதரசன், இங்க ஒரு ஐதரசன். சரியா? அடுத்து இல்ல நான் டபுள் பாண்ட் போட்டு நான் ஆக்சிஜனை போட்டுக்கிறேன். இப்ப இங்கே தான் அந்த ஆறு கூட்டம் இருக்கு. ஓ இது நைதரசன். இந்த டபுள் பண்டோ கார்பன், நைதரசன், இங்க ஐதரசன், திரும்ப கார்பன், டபுள் பண்டோ கார்பன். சரியா? இப்ப ஆறு கூட்டம் பாருங்க, இந்த ஆறு கூட்டத்தை அழிச்சிட்டு வேற ஒரு கலர்ல போடுறேன் இந்த ஆறு கூட்டத்தை. அப்ப இந்த பாருங்க ஒரு ஆறு கூட்டம் இருக்குங்கன்னா சரி. அதே மாதிரி இந்த ஒரு ஆறு கூட்டம், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆறு கூட்டம். உங்களுக்கு விளங்கும் தனித்தனியா அந்த ஆறு கூட்டம். சரியா? இந்த ஆறு கூட்டத்துக்கு பதிலாக பிள்ளைகள் பாருங்க, இந்த ஆறு கூட்டத்துக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு சேர்வை ஒண்ணு வந்து சேருதுன்னா என்னன்ட்டு ஒரு சேர்வை ஆறு அழிக்கிறேன். அப்ப சரி ஒரு சேர்வை வந்து சேருது, அது CH3 ஒரு சேர்வை. என்ன சேர்வை? CH3 அப்படின்ட்டு ஒரு சேர்வை. ரைட்டா? அதே மாதிரி இந்த ஆரஞ்சு தானே, இந்த ரெண்டு இடத்துக்கும் ஒரு புதுசா இன்னொரு சேர்வை வந்து சேருது. மாறி கூட்டம் தானே, அது மாறி மாறி மாறிக்கிட்டே இருக்கலாம். அப்ப அது ஒரு அமினோ அமிலம், இங்கிட்ட ஒரு வர்றது ஒரு அமினோ அமிலம், இங்கிட்ட இருக்க போறது ஒரு அமினோ அமிலம். இங்க இருக்கிறது C2H6 ஒரு சேர்வை. சரியா? இப்ப பாருங்க எப்படி அந்த பிணைப்பு உருவாக போகுதுன்றதை நான் சொல்லித்தரேன். இந்த மூலக்கூறுகளுக்கு இடையில ஒரு கவர்ச்சி விசை. சரி, அதுக்குதான் பேர் சொல்றது நீர் வெறுப்புள்ள இடைத்தாக்கம் அல்லது வந்தர்வாலிஸின் கவர்ச்சி விசை. நீர் வெறுப்புள்ள கவர்ச்சி விசை அல்லது வந்தர்வாலிஸின் கவர்ச்சி விசை, நீர் வெறுப்புள்ள இடைத்தாக்கம் அப்படின்னு சொல்றது. சரியா? ரைட். அல்லது அப்ப நீர் வெறுப்பு இடைத்தாக்கத்தை பத்தி சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? வந்தர்வாலின் கவர்ச்சியை பத்தி சொல்லிட்டேன். ரைட். உங்களுக்கு வேற என்ன சொல்லணும்? இருசல்பைட் பிணைப்பை பத்தி சொல்லணும். அதாவது இருசல்பைட் பிணைப்பை பத்தி சொல்லணும். பாருங்க, இப்ப இருசல்பைட் பிணைப்பை பத்தி சொல்றேன். அந்த ஆறு கூட்டத்துக்கு இடையில தான் இருசல்பைட் பிணைப்பு எப்படி ஏற்பட போகுதுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு சேர்வை இருக்கு, HS ஒரு சேர்வை. அதே மாதிரி இந்த இடத்துல உள்ளதுலயும் HS ஒரு சேர்வை இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ பிள்ளைகள். சரியா? அப்ப இந்த இடத்துல இருக்கிறது HS ஒரு சேர்வை, இங்க இருக்கிறதும் HS ஒரு சேர்வை. இந்த சல்ஃபருக்கும் இடையில கவர்ச்சி விசை ஏற்படலாம். இந்த H-னா எப்படி எழுதுறேன்னு பாருங்க. வெயிட், இந்த H தனியா தள்ளி எழுதுவாமே. சல்ஃபருக்கு 2 பிணைப்பு தானே இருக்கணும், அதெல்லாம் ஓலோல நீங்க படிச்சிருப்பீங்க. சல்ஃபருக்கு குறைஞ்சது 2 பிணைப்பு.
இந்த இருக்கு, இந்த இடத்துல அந்த H இருக்கு. இந்த சல்ஃபருக்கும் இந்த சல்ஃபருக்கும் இடையில ஒரு கவர்ச்சி விசை வரப்போகுது. இந்த வருது. அப்ப இதுக்கு தான் பேர் இருசல்பைட் பிணைப்பு. 2 சல்ஃபர் இருக்கனால 2 சல்ஃபருக்கும் இடையில ஏற்படுற பிணைப்புனால என்ன பிணைப்பு? இருசல்பைட் பிணைப்பு. சரியா? ஓகே. மூன்றாவது பத்தி நான் சொல்ல போறேன். மூன்றாவது பத்தி என்ன பிணைப்பு? அயன் பிணைப்பு. அயன் பாண்ட். அயன் பிணைப்பு. இந்த அயன் பிணைப்பு எவ்வாறு ஏற்படும்? அயனாக்கம் அடைந்த மூலக்கூறுகளுக்கு இடையில் ஏற்படுறது அயன் பிணைப்பு. அயனாக்கம் அடைந்த மூலக்கூறுகளுக்கு இடையில் ஏற்படுறது தான் அயன் பிணைப்பு. பாருங்க இந்த அயன் பிணைப்பு எவ்வாறு ஏற்பட போகுது. பக்க சங்கிலியே தான் திரும்ப நான் அழிக்கிறதும் பக்கச்சங்கிலியே தான் அழிப்பேன். சரியா? இந்த இப்படி ஒரு சேர்வை இருக்கு. சரியா? இந்த இடத்துல Na+ ஒரு சேர்வை இருக்கணும். அப்போ Na+ ஒரு கூட்டம் இருக்கு. இந்த இடத்துல Cl- ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு. சரி, அப்ப இந்த 2 கூட்டங்களுக்கு இடையில ஏற்படுற கவர்ச்சி விசை தான் என்ன பிணைப்பு? அயன் பிணைப்பு. சரி, அயன் பிணைப்பு. அப்ப 3 சொல்லியாச்சு. இன்னொன்னு முதலாவது இருந்துச்சு என்னது? ஐதரசன் பிணைப்பு. சரியா? இதுதான் ஃபர்ஸ்டா இருந்துச்சு. நான் அதை உங்களுக்கு கடைசியில சொல்றதுக்கும் காரணம் இருக்கு. சரியா? அப்ப 4வது என்ன பாண்ட்? ஹைட்ரஜன் பாண்ட். இந்த ஐதரசன் பிணைப்பு எவ்வாறு ஏற்படுதுன்றதை பாருங்க. அதுவும் எங்க? அந்த மாறி கூட்டத்திலே தான். மாறி கூட்டத்தில். இந்த இடத்துல இப்படி ஒரு சேர்வை இருக்கணும். இப்போ கார்பன், இந்த இடத்துல கார்பன் டபுள் பாண்டோ, இந்த இடத்துல ஐதரசன் ஒன்று இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஐதரசன் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஐதரசன் இருக்கு. சரியா? இந்த இடத்துல கார்பன், இந்த இடத்துல ஒரு ஐதரசன், இந்த இடத்துல ஒரு ஐதரசன், இந்த இடத்துல ஒரு அமைன் கூட்டம். ஐதரசன், இந்த இடத்துல ஐதரசன், இந்த இடத்துல ஐதரசன். இதெல்லாம் நான் அந்த மாறி கூட்டத்துல தான் போட்டுட்டு இருக்கேன். சரியா? இப்ப ஒரு கவர்ச்சி விசை ஏற்பட போகுது இந்த ஐதரசனுக்கும் அந்த ஆக்சிஜனுக்கும். ஓ, அப்ப ஒரு கவர்ச்சி விசை ஏற்பட்டுச்சே. இந்த பிணைப்புக்கு தான் சொல்றது அந்த ஐதரசன் பிணைப்பு. மாறி கூட்டங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஐதரசன் பிணைப்பு. அப்ப இந்த இடத்துல ஐதரசன் பிணைப்பு வரும். அத கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறல்ல. இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஐதரசனுக்கும் இடையில ஐதரசன் பிணைப்பு வரும் தானே. இது வேற. இது துணையான கட்டமைப்பின் போது உருவாக்கப்படுற ஐதரசன் பிணைப்பு. இது எப்போ உருவாக்கப்படுற பிணைப்பு? துணையான கட்டமைப்பின் போது உருவாக்கப்படுற ஐதரசன் பிணைப்பு தான் இது. இது மாறி கூட்டத்திலேயா? இல்ல, அமினோமில முதுகெலும்பு சங்கிலில் உள்ள ஐதரசன் பிணைப்பு. இதனை இந்த மாறி கூட்டம் ஆர் கூட்டம்னு சொன்னோம். ஆர் கூட்டம் இந்த இருக்கு. அந்த ஆர் கூட்டம், இந்த ஆர் கூட்டத்துக்கு இடையில ஏற்படக்கூடிய பிணைப்புகள் தான் அந்த வந்தர் வாலிஸின் கவர்ச்சி, இருசல்பைட் பிணைப்பு, அயன் பிணைப்பு, ஐதரசன் பிணைப்பு என்பவை. அப்ப துணையான கட்டமைப்புல இருக்கும் பொழுதே நல்லா சுருண்டிச்சு மடிப்படைஞ்சு திட்டமான தனித்துவமான முப்பரிமாண கட்டமைப்பை பெறப்போகுது. சாரி நான் சொல்லிட்டேன். துணையான கட்டமைப்புல இருக்கும் போதே மடிப்படையுது தானே, சுருளடையுது தானே. இப்ப புடையான கட்டமைப்பு, இந்த புடையான கட்டமைப்புல இவ்வளவு பிணைப்பு 1 2 3 4 பிணைப்பு வந்துருச்சு. இப்ப என்ன நடக்கும்? அதை விட சிக்கலா தானே ஆகும். என்ன, துணையான கட்டமைப்பை விட நன்கு சிக்கலாகும், நன்கு மடிப்படையும், நன்கு சுருளடையும். அவ்வாறு உருவாகிறது தான் இந்த என்ன கட்டமைப்பு? புடையான கட்டமைப்பு. சரியா? புரதத்தின் புடையான கட்டமைப்புன்றது அவர்தான். ரைட்? இப்ப பாருங்க, வழமையாக துணையான பொலிபெப்டைட் சங்கிலி, துணையான பொலிபெப்டைட் சங்கிலினா உங்களுக்கு தெரியும். அப்ப துணையான பொலிபெப்டைட் சங்கிலியில் என்னென்ன பிணைப்பு இருக்கு? பெப்டைட் பிணைப்பும் வேற என்னது? ஐதரசன் பிணைப்பும் தான் இருக்கு. அப்ப துணையான பொலிபெப்டைட் சங்கிலியானது வளைந்து பரந்தளவில் மடிப்படைஞ்சு திட்டமான, நெருக்கமான, தனித்துவமான
தொழிற்படு நிலையில் உள்ள முப்பரிமாண வடிவத்தை எடுக்கும். ஏன் அது அவ்வாறான வடிவத்தை எடுக்குது? இது அமினோமிலங்களின் பக்க சங்கிலி. என்னது? அந்த மாறி கூட்டம் ஆர் கூட்டம் இடையிலான பின்வரும் இடைத்தொடர்புகளின் விளைவாகவே உருவாகும். இடைத்தொடர்புக்கு இன்னொரு பேர் பிணைப்பு. பிணைப்புகளின் விளைவாகவே உருவாகும். ஒன்னாவது ஐதர்சன் பிணைப்பு, இரண்டாவது இருசல்பைட் பிணைப்பு, மூன்றாவது அயன் பிணைப்பு, நான்காவது வந்தர்வாலின் இடைத்தொடர்புகள் அல்லது வந்தர்வாலின் கவர்ச்சி விசை. அதுக்கு இன்னொன்னு சொல்ல நீர் வெறுப்புள்ள இடைத்தொடர்புகள். இதெல்லாம் வர்றனால ஒரு பொலிபெப்டைட் சங்கிலி, சரியா, ஒரே ஒரு பொலிபெப்டைட் சங்கிலி தான், பல அல்ல, ஒன்லி ஒன். ஒரு பொலிபெப்டைட் சங்கிலி வளைஞ்சி பரந்தளவில் மடிப்படைந்து திட்டமான நெருக்கமான தனித்துவமான தொழிற்பணியில் உள்ள முப்பரிமாண வடிவத்தை எடுக்கிறது தான் இந்த புடையான கட்டமைப்பு. அப்ப இந்த புடையான கட்டமைப்பு உதாரணம் கேட்டாங்கன்னு சொன்னா பெரும்பாலான நொதியங்கள் புடையான கட்டமைப்பை கொண்டிருக்கும். சரியா, மனிதன்ல உள்ள பெரும்பாலான நொதியங்கள் புடையான கட்டமைப்பை கொண்ட புரதங்களாக காணப்படும். மயோகுளோபின் என்றது ஒரு புரதம். சரியா, ஒரு புரதம் எங்களுடைய தசை முதலுருவில் இருக்கும். நாங்க பெரிய இன்னும் பிறகு படிப்போம். சரி, அடுத்து அல்பியூமின் இந்த முட்டையில எல்லாம் இருக்கிற புரதம். முட்டையில வெண்கருல இருக்குமே, அதான் அந்த அல்பியூமின்ங்கிற புரதம். இதெல்லாம் புடையான கட்டமைப்பை கொண்டிருக்கிற புரதங்கள். இன்னும் 10 நிமிஷத்துல மீட்டிங் எண்ட் ஆகும். எனக்கு டவுட் எதுவும் இருந்தா சொல்லலாம். இங்க பாருங்க, இங்க ஒரு பொலிபெப்டைட் சங்கிலி, இரண்டாவது பொலிபெப்டைட் சங்கிலி, மூன்றாவது பொலிபெப்டைட் சங்கிலி, நான்காவது பொலிபெப்டைட் சங்கிலி. அப்போ ஒரு தொழிற்பாட்டு புரதம் உருவாகிறதுல ஒன்றுக்கும் மேற்பட்ட பொலிபெப்டைட் சங்கிலிகள் பங்கு வகிக்க போகுது. அப்ப இந்த 4 பொலிபெப்டைட் சங்கிலி இருந்தா தான் இந்த புரதம் செயற்படு நிலையில் இருக்கும், தொழிற்படு நிலையில் இருக்கும். அப்ப ஒரு தொழிற்படு நிலையில் உள்ள புரதம் உருவாதல்ல 2 அல்லது 2க்கு மேல, சரியா, 2 அல்லது 2க்கு மேல என்ன சேரணும்? பொலிபெப்டைட் சங்கிலிகள் சேரணும். சேர்ந்து உருவாகிற கட்டமைப்பு தான் இந்த நாட்புடையான அல்லது நாட்பகுதியான கட்டமைப்பு. இந்த நாட்பகுதியான கட்டமைப்புல என்னென்ன பிணைப்பு இருக்கும்? இந்த துணையான கட்டமைப்பு இருந்துச்சு தானே, துணையான கட்டமைப்பை உறுதி செய்த அனைத்து பிணைப்புகளும் இங்க இருக்கும். அப்ப ஐதரசன் பிணைப்பு இருக்கும், அயன் பிணைப்பு இருக்கும், நீர்வெறுப்பு இடைத்தாக்கம் இருக்கும், இருசல்பைட் பிணைப்பு இருக்கும், அயன் பிணைப்பும் இருக்கும். சரியா, இது வெற்றுக்கு மேலதிகமாக பெப்டைட் பிணைப்பு அது முதலான கட்டமைப்பிலேயே இருக்குதுன்னு சொன்னா இதுல இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நான் சொன்னது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, ரைட். அப்ப நாட்பகுதியான கட்டமைப்பு பார்ப்போம். என்னது? ஒரு தொழிற்பாட்டு புரதம் உருவாவதில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொலிபெப்டைடுகளின் திரட்சி, இந்த வேர்டை நீங்க யூஸ் பண்ணும், திரட்சி பங்கெடுக்கும். சரியா, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பொலிபெப்டைட் சங்கிலிகள் சேர்ந்துதான் இந்த நாட்பகுதியான கட்டமைப்பை உருவாக்கும். சரியா, அப்ப இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்றது? இதுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு சொன்னா இதெல்லாம் புரத உப அலகுகள். இந்த முதலாவது புரத உப அலகு, இது 2வது புரத உப அலகு, இது 3வது புரத உப அலகு, இது 4வது புரத உப அலகு. அப்ப எத்தனை புரத உப அலகுகள் இருக்கு? 4 புரத உப அலகுகள் சேர்ந்து ஒரு தொழிற்பாட்டு புரதம் ஒன்றை உருவாக்குது. 4 புரத உப அலகுகள் சேர்ந்து ஒரு தொழிற்பாட்டு புரதம் ஒன்றை உருவாக்குகின்றது. சரிதானே? ஓகே. அப்ப அதுக்கு என்ன பேர்? புரத உப அலகுகள் என அழைக்கப்படும் வேறுபட்ட சங்கிலிகள் மூலக்கூறுகளுக்கு இடையிலான மற்றும் மூலக்கூற்று அக இடைத்தொடர்புகளினால் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு 2 உதாரணம் இருக்காங்க. ஹீமோகுளோபின், நான் காட்டினது ஹீமோகுளோபின். எத்தனை உப அலகுகள் இருக்கு ஹீமோகுளோபின்ல? 4 உப அலகுகள் இருக்கு. 4 உப அலகுகள் அல்லது 4 பொலிபெப்டைட் சங்கிலிகள் இருக்கு. அப்ப ஹீமோகுளோபின். சரி, அடுத்தது இன்னொன்று கொலாஜன். கொலாஜன்றதும் ஒரு புரதம், புடைச்சிறையான கட்டமைப்பை உடைய புரதம் அல்லது நாட்பகுதியான கட்டமைப்பை உடைய ஒரு புரதம். இந்த ஹீமோகுளோபின்ல எத்தனை பொலிபெப்டைட் சங்கிலிகள் காணப்படுது? 4. அல்லது ஹீமோகுளோபின்ல எத்தனை புரத உப அலகுகள் இருக்கு? 4. இந்த கொலாஜன்ல எத்தனை புரத உப அலகுகள் இருக்குன்னா 2. அல்லது கொலாஜன்ல எத்தனை
உபலகள் இருக்குன்னு சொன்னா அல்லது பொலிபெப்டைட் சங்கிலிகள் இருக்குன்னு கேட்டா 2. சரியா? அப்ப நாங்க புரதத்தின் கட்டமைப்புகள் 4ஐயும் படிச்சு முடிச்சிருக்கோம். புரதங்கள்ல கட்டமைப்பு மட்டங்கள்ல முதலான கட்டமைப்பு மட்டம் படிச்சோம், துணையான கட்டமைப்பு மட்டம் படிச்சோம், புடையான கட்டமைப்பு மட்டம் படிச்சோம், நாட்பகுதியான கட்டமைப்பு மட்டம் படிச்சோம். இப்ப நீங்க சொல்லுங்க என்ன பிரச்சனைன்ட்டு உங்களுக்கு. ஓகே, அடுத்த டாபிக் புரதங்களோட இயற்கை அகற்றல், டீநேச்சர் ஆஃப் புரோட்டீன், டீநேச்சுரேஷன் ஆஃப் புரோட்டீன், அல்லது இன்னும் ஒன்றும் எழுதி வச்சுக்கலாம் நீங்க, அமைப்பழிதல், புரதங்களின் அமைப்பழிதல். சரியா? இப்ப புரதங்கள் வெப்ப உணர்திறன் உடையவை அப்படின்னு தெரியும் தானே உங்களுக்கு ஆல்ரெடி. வெப்பத்தால் புரதங்களோட தனித்துவமான ரசாயன கட்டமைப்பெல்லாம் இழக்கப்படும். அப்ப இங்கேயும் அதான், ஏன் இந்த ரசாயன கட்டமைப்பு தனித்துவமான கட்டமைப்பு எல்லாம் சிதையுதுன்னா புரதங்கள்ல வலிமை குறைந்த ரசாயன பிணைப்புகள் இருக்கு. இப்ப வலிமை குறைந்த ரசாயன பிணைப்புகள் எத்தனை? அந்த 4 ரசாயன பிணைப்பு. அயன் பிணைப்பு என்ன இந்த இருக்கு, ஐதரசன் பிணைப்புகள், இருசல்பைட் பிணைப்பு, அயன் பிணைப்பு, வந்தர்வாலிஸின் இடைத்தொடர்பு அல்லது நீர் வெறுப்பு இடைத்தொடர்புகள், இதெல்லாம் சிதைக்கப்படும், மாற்றப்படும். இப்ப வலிமை குறைந்த ரசாயன பிணைப்புகள் மற்றும் இடைத்தொடர்புகள் மாற்றப்படுறதால புரதம் அதன் தனித்துவமான ரசாயன முப்பரிமாண வடிவத்தை இழத்தல், புரதங்களின் இயற்கை அகற்றல். புரதத்துக்கு தனித்துவமான வடிவம் இருக்கும் தானே, ஒவ்வொரு புரதத்துக்கும் தனித்துவமான வடிவம் இருக்கும். அந்த வடிவம் இழக்கப்படும் போது புரதங்கள் இயற்கை தன்மையை இழக்கும், இயற்கை அகற்றலுக்கு உட்படும். சரியா? அப்ப இயற்கை அகற்றலுக்கு உட்பட்டா திரும்பத ஆரம்ப நிலைக்கு கொண்டு வர இயலாது. ரைட்? அடுத்த டாபிக், புரதங்கள் இயற்கை அகற்றல பாதிக்கிற முகவர்கள். எது புரதங்கள் இயற்கை அகற்றல பாதிக்கும்? ஒன்னு உயர் வெப்பநிலை, உயர் சக்தி கதிர்வீச்சு. இதனால புரதங்கள் உள்ள அந்த 4 பிணைப்புகள் உடையும். ஆனால் ஞாபகம், பெப்டைட் பிணைப்பு உடையாது, ஸ்ட்ராங்கான பிணைப்பு பெப்டைட் பிணைப்பு. அடுத்து வண்ணமிலம், வன்காரம், உயிர் செறிவுடைய உப்புகள்னால அந்த 4 பிணைப்புகள் உடையும். இந்த 4 பிணைப்புகளும் உடையணும்ட்டு இல்லை, 4 பிணைப்புகள் இல்லை உடைகிறதால அந்த கட்டமைப்பை பெயர்றதுங்க 4 பிணைப்பும் தேவை. அதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனாலும் புரதங்கள் தனது கட்டமைப்பை இழக்கும். பார உலோகம், சேதன கரைப்பான்களும் துப்புரவாக்கிகளும் இதெல்லாம் புரதங்களுடைய இயற்கை அகற்றலை பாதிக்கிற காரணிகள். அடுத்த டாபிக், புரதங்களின் தொழில்கள். முக்கியமான டேபிள். அப்ப இது புரத வகை, உதாரணம், அந்த பக்கம் தொழில். அப்ப முதலாவது அப்ப ஊக்கிக்குரிய புரதம் கேட்டலைட்டிக் என்ன புரோட்டீன். அப்ப இது யாதேனும் நொதியத்தை நீங்க எழுதலாம். பெப்சின் என்பது ஒரு நொதியம், இறைப்பையில் இருக்கிறது. அமைலேஸ் வாய்க்குழியில ஒரு நொதியம், சதையால் சுரக்கப்படுற நொதியம். அப்ப என்ன செய்யும்? உயிரசாயன தாக்கங்களை ஊக்குவிக்கிற ஊக்கியம் தானே இந்த பெப்சின், அமைலேஸ் போன்ற நொதியங்கள். நீங்க யாதேனும் ஒரு நொதியம் எழுதலாங்க. அப்ப நொதியத்தின் தொழில் உயிரசாயன தாக்கங்களை ஊக்குவிக்கிறது. 2வது கட்டமைப்புக்குரிய புரதம், ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன். அப்ப 2 கட்டமைப்புக்குரிய புரதங்கள் தந்திருக்காங்க உங்களுக்கு, கெரட்டின், கொலாஜன். அப்ப கெரட்டின் என்ன செய்யும்? உலர்தல் இருந்து தடுக்கும். சரி, அங்கிகளோட உடல்ல உலர்தல் இருந்து தடுக்கும். கொலாஜன் வலிமையும் ஆதாரத்தையும் வழங்கும். எங்களுடைய எண்பு கொலாஜனால் ஆனது. அப்ப நகம், எங்களுடைய மயிர்கள் என்ன மயிர், அதே மாதிரி தோலுக்கு ஆக மேல காணப்படுற படை கொண்ட சிதில் மேல் தானே, அது கெரட்டின் ஏற்றப்பட்டிருக்கும். இருக்கிறனால தான் உலர்தல் இருந்து தடுக்கப்படுது. சரியா? இந்த பறவைகள்ல காணப்படுற இறகு கெரட்டினால் ஆனது. ஸோ இதனால உலர்தல் இருந்து தடுக்கப்படுது. சேமிப்பு, இந்த முட்டை ஓவம்னு சொல்லுவோம். முட்டைக்கு ஓவம் தானே பேர். என்ன பங்க முட்டையில ஒரு அல்புமின் இருக்கு. அல்புமின் என்பது ஒரு புரதம். அப்ப முட்டையில் இருக்கிறதால அதுக்கு பேர் ஓவ் அல்புமின். அப்ப அல்புமின் என்னது? சேமிப்பு புரதம். ஒண்ணு என்ன செய்து முட்டையில சேமிப்பு புரதமாக செயற்படுகிறது. கேசின் இந்த பால்ல காணப்படுகின்ற சேமிப்பு புரதம் அது. ரைட்? ஓகே. அடுத்தது கொண்டு செல் டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன். 2 டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன் சொல்லியிருக்காங்க. ஒன்னு ஹீமோகுளோபின், குருதியில O2 CO2 கொண்டு செல்லும். ஏன்னா ஆர்பிசியில ஹீமோகுளோபின் O2 CO2 கொண்டு செல்லும். அடுத்தது நீர்ப்பாய் அல்பியூமின், சீரம் அல்பியூமின் சொல்றது.
நீர்ப்பாய அல்புமின். நீர்ப்பாயம்னா உறைதல் காரணிகள் அகற்றப்பட்டது. இது நீங்க பிறகு படிப்பீங்க. நான் சொல்லல. நீர்ப்பாய அல்புமின் கொழுப்பமிலத்தை கொண்டு செல்லும். குருதியில கொழுப்பமிலத்தை கொண்டு செல்லும். ஏன் கொழுப்பமிலம் குருதியில கொண்டு செல்றது? அப்ப நீர்ப்பாய அல்புமின். அடுத்து ஹோமோன்கள், 2 ஹோமோன்கள் சொல்லியிருக்காங்க, இன்சுலின், குளுக்கோகோன். அப்ப இன்சுலின், குளுக்கோகோன் என்ன செய்யும்? ஒன்றுக்கொன்று எதிரான செயற்பாட்டை கொண்டிருக்கும். குருதியில குளுக்கோஸ் மட்ட சீராக்கத்துல இன்சுலின் வந்து குருதி குளுக்கோஸ் மட்டத்தை நியம மட்டத்தை விட அதிகரிக்கும் போது குறைக்கும். குளுக்கோகோன் குருதி குளுக்கோஸ் மட்டம் நியம மட்டத்தை விட குறையும் போது குருதி குளுக்கோஸ் மட்டத்தை கூட்டும். சரியா? அப்ப குருதி குளுக்கோஸ் மட்டத்தை சீராக்கல் பொதுவான தொழில் சொல்லியிருக்காங்க. சுருங்கக்கூடிய அல்லது இயக்க புரதம். தசைநார்கள்ல சுருக்கத்துக்கு தேவை 2 புரோட்டீன், ஆக்டின், இன்னொன்னு மயோசின். ஆக்டின் புரதம் ஒன்று இருக்கு, மயோசின் ஒரு புரதம் இருக்கு. அது தசைநார் சுருக்கத்துக்கு அவசியம். அடுத்தது பாதுகாப்பு புரதம். பிற பொருட்களை, எங்க உடலுக்கு வர்ற பிற பொருட்கள், பாக்டீரியா, ஏன்னா ஃபங்கஸுக்கள்லாம் வரும் தானே, இதுகிட்ட இருந்தெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குற புரதம் தான் இம்யூனோகுளோபியூலின்ஸ். பிற பொருட்களை நடுநிலையாக்கும். அது சரியா? பிற பொருட்கள் நடுநிலையாக்கும். அப்ப இந்த இது நொதியம். நொதியத்துல கீழ்ப்படைகள் வந்து இணையுது. அப்ப நொதியம் வந்து புரதம் தானே. அப்ப கீழ்ப்படைய விளைவாக மாத்துது. அப்போ உயிர் ரசாயன தாக்கத்தை ஊக்குவிக்குது. இந்த முட்டையில காணப்படுற ஓவல்பியூமின் சேமிப்பு புரதமாக இருக்கு. ரைட்? அப்ப அது முளையதுக்கு தேவையான அமினோ அமிலங்களை வழங்கிட்டு இருக்கு. சரியா? அடுத்து ஹோமோன்ஸ், இன்சுலின் குருதி குளுக்கோஸ் மட்ட சீராக்கல்ல முக்கியமா இருக்கு. அடுத்து கண்ட்ராக்டைல் புரோட்டீன். சரியா? அப்ப இது இந்த பிசிர்கள் சவுக்கு முளையின் அசைவுக்கு தேவை. சரியா? அதே மாதிரி தசை சுருக்கத்துக்கு தேவை இந்த புரதங்கள், ஆக்டின், மயோசின் போன்றது காட்டியிருக்காங்க. ஆக்டினும் மயோசினும். அடுத்து இந்த பக்கம் பாதுகாப்பு புரதம். இந்த வெளியிலிருந்து வர்ற ஒரு பாக்டீரியம்ன்றது பாக்டீரியா. இந்த வெளியிருந்து பாக்டீரியான்னு வருது. அப்ப எங்க உடல்ல சுரக்கப்படுகின்ற பிற பொருள் எதிரிகள் தான் இந்த ஆன்டிபாடிஸ். இந்த பிற பொருள் எதிரிகள் இந்த பாக்டீரியாவோட தாக்கம் அடைஞ்சு அந்த பாக்டீரியாவை கொல்லுது. வைரஸ் பாக்டீரியாக்களை கொல்லுது. இந்த வைரஸ் பாக்டீரியாக்களை கொல்லுது. அடுத்து டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன்ஸ். ஏன்னா குருதியில O2CO2 கொண்டு செல்லுது. இந்த டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன் சொல்றாங்க. முதலுரிமையின் செவு குறுக்கே O2CO2 கொண்டு செல்லுது. சில புரதங்கள் வாங்கி மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். ரைட்? வாங்கி மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். சரியா? அப்ப இது நரம்பு களத்தின் முடிவு பகுதி, நரம்பு களத்தின் பின்னான நரம்பு களத்தின் முன்னான நரம்பு பகுதின்னு சொல்லுவாங்க. நரம்பு இணைப்புக்கு முன்னான களம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது பிறகு விளங்கும் உங்களுக்கு. அப்ப அங்கிருந்து ஒரு சிக்னல் மொலிக்யூல் என்னது நரம்பு செலுத்தி விடுவிக்கப்படுது. அந்த நரம்பு செலுத்தி இந்த களத்தோட போயிட்டு டச் ஆகும்போது அந்த நரம்பு செலுத்திய வாங்குறதுக்கான வாங்கி மூலக்கூறுகள் இருக்கும், ரிசெப்டர் புரோட்டீன்ஸ் இருக்கும். இது முதல்வர் மென்சவன்ற தொழில உங்களுக்கு விளங்கும். அடுத்து ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன். ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன் இந்த கெரட்டின் இருக்கு. எங்க இருக்கு? எங்கட ஹேர்ல, முடியில, கொம்பு போன்றது, கொம்பு மாடுல எல்லாம் இருக்கும். ஃபெதர்ஸ் இறகுகள், அது ஸ்கின் தோல் இதெல்லாம் இருக்கும். சரியா? அதே மாதிரி இந்த பூச்சி, சிலந்தி என்ன அந்த சில்க் ஃபைபர்ஸை யூஸ் பண்ணும். பட்டு நார்கள், அதுவும் கெரட்டின் தானே. கொலாஜன் வந்து என்ன தொடுப்புளையங்கள்ல காணப்பட்ட எங்களுக்கு ஆதாரத்தை வழங்கும். அப்ப இப்படி சும்மா அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான படம் இது. உங்களுக்கு இது ஞாபகம் இருந்தா ஓகே, இது ஞாபகம் இருந்தா போதும். அடுத்து புரதத்துக்கான சோதனை, பயோரேட் சோதனை. அப்ப 2 சென்டிமீட்டர் புரத கரைசல் இருக்கணும். சரியா? 2 சென்டிமீட்டர் புரத கரைசல், அதே கனவுல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கரைசல் KOH சேர்த்து கலக்கி 2 துளி செப்பு சல்பேட் சேர்க்கணும். 2 துளி செப்பு சல்பேட் கரைசல் சேர்க்கும் போது என்ன நிறமாக மாறும்? ஊதா நிறமாக மாறும். பர்பிளா மாறும். ஊதா நிறமாக மாறும். ஊதா நிற ஜெல் மாதிரி மாறும்.
சரியா?